தாய்மார்களே பெரியோர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன், நான் சொல்றதுதான் நீங்கள் ஏற்றுக்க வேண்டும் அல்ல, சிந்திக்க வேண்டும். சரி என்று பட்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வணக்கம் தோழர்களே, நான் மதியழகன். பழனி பாபா ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்த ஒரு மாபெரும் தலைவராக அறியப்பட்டவர். மிக பெரும் போராளியாக வலம் வந்தவர். சமூக நீதிக்காகவும் சமது நீதிக்காகவும் அவருடைய சமுதாயத்தின் எல்லையை தாண்டி போர்க்களத்தில் போராட்டக் களத்தில் நின்றவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு நெருக்கமான நட்பில் அவர் இருந்தார். அவர் அறியாதவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் வருது. அமானுஷ்யங்கள். பொதுவாக இஸ்லாத்தில் பேய், சித்து விளையாட்டு, சூனியங்கள் அதை பற்றின நம்பிக்கை எல்லாம் கிடையாது. கடவுளுக்கும் உருவம் கிடையாது அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தோட நம்பிக்கை. ஆனால் பல புரட்சி கருத்துக்களையும் உலக அரசியலையும் இந்திய அரசியலில் மேலாதிக்கம் எந்த சமூகத்திடம் இருக்கிறது, எந்த சாதியிடம் இருக்கிறது என்பதை தெள்ளத் தெளிவாக பேசக்கூடிய அப்பழுக்கற்ற ஒரு மனிதர், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அவரை பற்றி ஒரு பதிவு, ஒரு சிறைத்துறை அதிகாரி டிஐஜியாக இருந்தக்கூடிய ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய பதிவை படிச்சுட்டு எனக்கே ஆச்சரியம். என்னுடைய தோழர்கள் பலரிடம் பேசுகின்ற பொழுது அவருடைய அரசியல் மீது, மதத்தின் மீது நின்று பேசக்கூடிய அரசியல், அது எந்த மதமாக இருந்தாலும் எந்த சாதியாக இருந்தாலும் அதற்கு அப்பாற்பட்ட பெரியாரின் தொண்டன் நான். ஆனால் இந்த செய்தி எனக்கு ரொம்ப புதிதாக இருந்தது. அவர் சித்து விளையாட்டு செய்வாராம். அதை நேரடியாக அவர்கிட்டே செஞ்சிருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. பேயை பார்த்தேங்கிறார், அது பேய்ங்கிறாரு. அது போக திருநீர் எடுத்து கொடுக்குறது, கையில் ஒரு செகண்டில் பூ எடுத்து கொடுக்குறது. இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா சிறைச்சாலைக்குள் நடப்பதாக பதிவு. நாடறிந்த பத்திரிகையில், ஒரு வெகுஜன பத்திரிகையில் சிறையின் டிஐஜியாக இருந்த ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இதை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்கிறார். சரி, பழனி பாபா ஐயா அவர் பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய புது ஆயக்குடியில் பிறந்தவர். ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு மிக செல்வாக்கான செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர். அதனால் அவர் மிக அறியப்பட்டவர், சிறந்த சொற்பொழிவாளர். அவர் பேசினார்னா தீ பிடிக்கும். அந்த கால தலைவர்கள் அத்தனை பேர் கூட அவர் நெருக்கமான தொடர்பு இருந்தவர். ஆனால் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவருக்கு மிகவும் முட்டிக்கிறது, பயங்கரமாக இருக்கிறார். அப்போ பழனி பாபா தலைமைச் செயலகத்துக்கு உள்ளுக்குள்ளேயே உள்ள அனுமதி கிடையாதுங்கிற லெவலுக்கு அவர் போட்டுருந்தாங்க. அதை அவர் கோர்ட்டுக்கு போய் அந்த கோர்ட்டில் அவர் தடை வாங்குறார். பழனி பாபாவை தெரியாதவர்கள் இந்த இளைஞர்கள் கூட்டத்தில் கூட இருப்பது சொற்பம் அவர்கள். ஆனால் அவருக்கு தடை விதித்தது கூட அவர் தடையை அகற்றுவதாக சொல்லி தலைமைச் செயலகத்துக்கூடையும் போய் வருவார். அதிகாரங்கள் எங்கே இருந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடியவர். பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் பயணப்பட்டவர். அந்த காலகட்டத்தில் அவர் பேசின மேடைகளின் எண்ணிக்கை 13,201 சொல்கிறாங்க. பதிவு 13,201 கூட்டங்களில் அவர் பேசியிருக்கிறார். அவருக்கு அப்போ எப்படிப்பட்ட ஒரு சொற்பொழிவாளர் என்று பாருங்கள். 136 வழக்குகள் அவர் மேலே இருந்து 126 முறை சிறைச்சாலை போயிட்டு வருகிறார். அப்படி அவர் சிறையில் இருக்கும்போது தான் கோவை மத்திய சிறையில் அவர் ஒரு காட்சியை செய்கிறார். கோவை மத்திய சிறையில் இப்போ அவரை அடைச்சி கிடக்கிறார். உள்ளே போயாச்சு, சிறையில் வச்சாச்சு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய டிஐஜி ஐயா ஜி ராமச்சந்திரன் அவர்கள் போய் பார்வைக்கு போகிறாங்க. அப்போ கூப்பிடுதார், சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்படி கையை மூடி அப்படி திறக்கிறாரு. சிறைக்குள்ள திருநீரை கொடுக்குறாரு. எப்படி ஆச்சரியமாக இருக்க, நான் எல்லா கலைகளையும் தெரிந்தவன் அப்படிங்கிறாராம் பழனி பாபா. அடுத்து அப்படி கையை மூடி திறக்கிறாரு, ரோஜா பூ. இதை நேரடியாக சிறை டிஐஜிட்டையே கொடுக்குறாரு. அப்புறம் அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் நினைத்தால் இந்த சிறைச்சாலையிலிருந்து
ஒரு நிமிஷத்தில் இதை விட்டு நான் வெளியே போயிடுவேன். அப்போ உடனே அவர் சொல்லியிருக்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த சிறையை விட்டு தப்பக்கூடிய சக்தி எந்த அமானுஷ்யத்திற்கும் எந்த சித்து வேலை செய்கிறவருக்கும் கிடையாது. முடிந்தால் இந்த சிறையை விட்டு நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ தான் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. ஒரு நாள் இவர் எல்லாமே முடிச்சுட்டு வெளியே போயிடுறாரு. அப்போது நீங்கள் எனக்கு கூப்பிட்டேன்ல சார், அவங்கக்கிட்ட சொன்னேன், என்னை நம்ப மாட்டீங்கல்ல, அங்கே பாருங்கள் ஒரு அதிகாரி போகிறார். அவருக்கு பின்னால் ஒரு 18 வயது பெண் தலையில் பூ அடர்த்தியாக வைத்து கொண்டு அழுது கொண்டே செல்கிறார் அப்படின்னு அந்த பெண்கிட்ட சொல்கிறார், டிஐஜிட்ட. இவர் சிரித்து கொண்டே வழக்கம் போல் இவர் சித்து விளையாட்டில் கேலி பேசுகிறான்னு சொல்லிட்டு போயிடுறார். ஆனாலும் இவர் எடுத்து கொடுத்த அந்த திருநீறு பூவெல்லாம் இருக்குல்ல, இவர் யோசிக்க வை, பழனி பாபா இதை இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுறாரு. அந்த காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டு, எங்கே போயிருந்தேன்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் பூர்வீகம் கேரளா, ஊருக்கு போயிருந்தேன், அப்போ எனக்கு லீவு கொடுக்க முடியலை, என்னால் சொன்ன நேரத்துக்கு வர முடியலை, ஏன்னு கேட்குறேன். என் 18 வயது மகள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுச்சு, அதை நினைத்து எனக்கு துக்கம் தாங்க முடியவில்லை, அதை நினைத்து நான் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஐஜி ராமச்சந்திரனிடம் அந்த சிறை காவலர் சொல்கிறார். இப்போ பழனி பாபா சொல்கிறதில் யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ பழனி பாபா சொன்ன அதே வயது அதே காலகட்டம் இது நடக்குது. ஆனால் இந்த காவல்துறை அதிகாரி வீட்டிற்கு போனதோ இந்த ஆக்சிடென்ட் நடந்த சம்பவமே இல்லை என்று அவர் சொல்கிறார். சாஸ்திரங்களை, சம்பிரதாயங்களை, பூஜை புனஸ்காரங்களை எதிர்க்கும் பழனி பாபா சித்து வேலை கற்றுக்கொண்டது எதனால், யாருக்காக? அப்படி என்றால் சாத்தான்கள் என்று சொல்லக்கூடிய சீமான் சொன்னானே, சாத்தான்களைப் போல இஸ்லாமியர்கள் என்று சொல்லுவதை, அப்போ சாத்தான் பெரியவனா என்பதைப் போல் ஒரு மனநிலை நமக்கெல்லாம் வருகிறது. எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது, நான் சுடுகாட்டில் உட்கார்றவன், அது வேற. ஆனால் அந்த புத்தகத்தோட 142, 43 பக்கங்களில் இதை பதிவு செய்கிறாரு ராமச்சந்திரன். ஆதாரபூர்வமான அதிகாரப்பூர்வமான பதிவாக. எனக்கு இதை நம்பவும் முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை என்று அவர் பெரிய அப்படியே அரண்டு போய் அந்த பதிவில் அவர் சொல்கிறார். அதோட தொடர்ச்சியாக 4-5 பதிவுகளும் சொல்கிறார். எனக்கு என்ன அதில் ஒரு செய்தி அப்படின்னு கேட்டால், இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்து கொண்டு மிகப்பெரிய அறிவு சுடராக மிளிர்ந்த ஒருவர் இப்படி சித்து வேலை கற்றுக்கொண்டு அவர் யாரிடம் செய்கிறார் அப்படிங்கிறத நினைக்கும் போது இது எனக்கு ஒரு புது செய்தியாக இருந்தது. இதை காணக்கூடிய என்னுடைய தோழர்கள் கூட என்னிடம் கேள்வி கேட்கலாம், இதை நீங்களா பேசுகிறீர்கள், இந்த செய்தியை பழனி பாபாவை பற்றி இப்படி சொல்கிறீங்க. இது நான் சொல்லலை, உங்களைப் போலவே நானும் அதிர்ச்சி அடைஞ்சு தான் அந்த அடுத்து அடைஞ்ச செய்தி என் கையில் அந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு அதை படித்துவிட்டு அதை ஆச்சரியம் தாழாமல் தான் இந்த பதிவினை நான் செய்கிறேன். பேய் இருக்குதா, பிசாசு இருக்குதா, அதுபடி எல்லா உருவங்களும் பெண்கள் மட்டுமே பேயாக வருகிறார்கள், ஆண்கள் பேயாக வரமாட்டார்களா? அதென்ன தலையில் பூவோடு தான் வருவாங்களா, வெள்ளைச்சேலையோடு தான் வருவாங்களா? இந்த நம்பிக்கைகளை எல்லாம் அடித்து நொறுக்கி தூக்கி பரனில் எறிந்தவர் தந்தை பெரியார். என்னுடைய வயதில், என்னுடைய சிறு வயது காலங்களில் தலையில் கற்களோடும் பேய் பிடித்தது, பிசாசு பிடித்தது என்று பாறைகளிலும் கிணறு ஓரங்களிலும் கோடாங்கிக்காரர்களிடம் சாமியார்களிடம் பெண்கள் அடிவாங்கி தவிர்க்கின்ற காட்சியை, சாட்டையடி காட்சியை நான் பார்த்திருக்கிறேன். என்றைக்கு தாமஸ் ஆல்வா எடிசனும் டெஸ்லாவின் புண்ணியத்தில் மின்சாரம் வந்ததோ அது ஒழிந்தது. அந்த நம்பிக்கை, பய உணர்ச்சி இருப்பவர்களிடம் பேய் தங்கியிருப்பதாக இப்பொழுது நாம் பேசுகிறோம். ஆனால் எங்கள் ஊர்கள், எங்கள் பகுதி, நகரப்பகுதிகளில் அது கிடையாது. அது இப்போ ஹைடெக் ஆகிப்போச்சு. நித்யானந்தா சாமியாரை போல, பிரேமானந்தாக்களைப் போல கார்ப்பரேட் சாமியார்கள் விஷம் இந்த பேய் பிசாசு என்ற மூட நம்பிக்கைகள் தற்பொழுது குடிகொண்டு விட்டன என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஆனால் பழனி பாபா இந்த காரியத்தை செய்தார் என்ற காட்சி
அதிசயம் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் அந்த புத்தகத்தை காட்டுகிறேன். புத்தகத்தின் பெயர் ஜெயில் மதில் திகில். இதில் 141வது பக்கத்திலிருந்து 143ஆம் பக்கத்தோடு இது பிரசுரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த காட்சி இதை சொன்னவர் பழனி பாபா. ஆச்சரியம் தாங்க முடியவில்லை தோழர்களே. இதை விகடன் பிரசுரமாக வெளியிட்டிருக்கிறது. உண்மையா? நீங்களும் கண்டீர்களா? ஆனால் அவர் 1997ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் நாள் பொள்ளாச்சியில் படுகொலை செய்யப்பட்டார். அப்பொழுது என்றால் பழனி பாபா என்ன உருவத்தில் இந்த பூமியில் வாழ்கிறாரா? அவர் யார் கண்களுக்கு தெரிகிறார்? விடை கேட்கணும்ல. அவர் பார்த்த எல்லா வேலைகளும் அப்போ அவருக்கும் அந்த அமானுஷ்யங்களில் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி யாருக்காவது தோன்றியிருந்தால், என் அன்பு நண்பர்கள் யாரிடமாவது இதை பார்த்திருந்தால் தாராளமாக தகவல் சொல்லலாம். நான் சொல்லுவது தகவல் மட்டுமே, பதிவை மட்டுமே, யாருடைய மனதை புண்படுத்துவதற்காக அல்ல. எனக்கு ஆச்சரியம், அந்த ஆச்சரியத்தை உங்களிடம் சொல்லிவிடுகிறேன். நன்றி, வணக்கம் தொடர்களே.